ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு பழைய பொருளை பார்த்தா இது யார், இது எப்போ செஞ்சது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இதையே ஒரு வேலையாக செஞ்சு மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற மர்மங்களை கொண்டு வர்றது தான் ஆர்கியாலஜி. அதுலேயும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுதான் கிளாசிக்கல் ஆர்கியாலஜி. சரி, இந்த கிளாசிக்கல் ஆர்கியாலஜினா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, பழைய கிரேக்கம், ரோம் இது மாதிரியான நாகரிகங்களை பற்றி படிக்கிறது. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னு தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி நாம் பார்க்குற ஜனநாயகம், சட்டம், ஒலிம்பிக்ஸ், ஏன் நம்ம கட்டுற பில்டிங் கூட இவங்க போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட்டு தான். இந்த துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவங்க தோண்டி எடுக்கிற சிலைகள், மண்பாண்டங்கள், அந்த காலத்தில் உள்ள ஒரு மொசைக் தரைத்தளம், இதெல்லாம் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக இந்த பாம்பே அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு எரிமலை வெடிச்சப்போ அந்த நகரமே சாம்பலுக்குள்ளே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அங்கே போய் பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி சாப்பாடு தட்டோடு உட்கார்ந்துருந்தானோ அதே நிலையிலேயே அவனோட உடலை தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த துறையோட பவர். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மாதிரி வெறும் மண்வெட்டியை மட்டும் வச்சுட்டு தோன்றதில்லை. இப்போ லேடார் அப்படின்னு ஒரு லேசர் டெக்னாலஜி வந்திருக்கு. இது மூலமாக தரையில் இருந்தோ அடர்ந்த காட்டுக்கு அடியில் இருக்கிற பழைய நகரங்களை கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எலும்புகளை டெஸ்ட் பண்ணி அவங்க அன்னைக்கு என்ன சாப்பிட்டு இறந்துருப்பாங்க அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி.